கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூலுவப்பட்டி, ஆலாந்துறை, தொண்டாமுத்தூர், நரசிபுரம், விராலியூர், வண்டிக்காரன்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லுப்பட்டியில் பெய்த கனமழையால் பல மாதங்களுக்கு பிறகு கால்வாயில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. காரைக்குடி அருகே அமராவதி புதூர், கல்லுப்பட்டி, எஸ்ஆர் பட்டணம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கண்மாய், கால்வாய்கள் வழியாக வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி கல்லுப்பட்டி மேல கண்மாய்க்கு சென்றது. உழவு பணிக்கு இந்த மழை உதவும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை செல்லும் சாலையோரம் யானை கூட்டம் முகாமிட்டதால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மசினக்குடி சோதனைச்சாவடி அருகே 2 குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையோர மேய்ச்சலில் ஈடுபட்டது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் வாகனங்களை நிறுத்தி வேகமாக யானையை கடந்து சென்றுவிட வேண்டும் என சுற்றுலா பயணிகளை அறிவுறுத்தினர். இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிற்குள் புகுந்த 10 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கொடையாஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாரி வீட்டிற்குள் சுமார் 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்தது. இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாணியம்பாடி தீயணைப்பு நிலையத்தினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பாம்பை லாபகமாக பிடித்தனர். பின்னர் பிடிபட்ட சாரை பாம்பு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெல்லை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வரும் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி வழியாக செல்லவிருந்த அரசு பேருந்தில் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாததால் பேருந்து நிறுத்தப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பரமக்குடி சென்ற அரசு பேருந்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியை கடந்து செல்லவிருந்தது. இந்நிலையில் பேருந்தின் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாததால் பேருந்து சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டது. சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக பேருந்து சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்ற போது ஆலய வளாகத்தில் காட்டெருமைகள் ஓடியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். புனித சலேத் அன்னை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற போது தேவாலய வளாகத்தில் புகுந்த காட்டெருமைகள் அங்குமிங்குமாக ஓடின. இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் ஓட்டம் பிடித்தனர். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் மனு அளித்தனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு தற்காலிக தடை விதித்தது. இந்த தற்காலிக தடையை நிரந்தர தடையாக நீட்டிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியினர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மழை பெய்ய வேண்டி தஞ்சாவூர் அருகே கரந்தையில் உள்ள கருணாசுவாமி கோவிலில் கங்கா ஆரத்தி வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான ஆடிப்பூர விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மகா தீபாராதனைக்கு பின் பெண்கள் உலக நன்மை வேண்டியும் வறட்சி நீங்க மழை பெய்யவும் அகல் விளக்கு ஏற்றி குளத்தில் விட்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றுப்பாலம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவலர்களுக்கு புகார் சென்றது. இதனையடுத்து பவானி ஆற்றுப்பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த பாலவெங்கட சிவராம்ஜி என்பவரை சோதனை செய்ததில் அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கண்காணிப்பு கேமராவில் தெரியாமல் இருக்க மாடி விட்டு மாடி பாய்ந்து நகைகளை திருடிய இருவரும் அதை விற்க உதவியரும் கைது செய்யப்பட்டனர். கனகசபை 4வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் கிட்டு என்பவர் வீட்டில் 20 சவரன் தங்க நகை, 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது. இதேபோல புதுத்தெருவில் வசிக்கும் ஐயப்பன் என்பவரது வீட்டிலும் 44 கிராம் தங்க நகை திருடு போனது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சபரிநாதன் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் நகையை விற்க உதவியதாக அருண் என்பவரையும் கைது செய்து நகைகளை மீட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு சார்பில் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் துரைராஜ், மகாவீர் ஜெயந்தி, திருவள்ளுவர் தினம், வள்ளலார் தினம் போன்ற நாட்களிலும் கோழிக்கறி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு முழுசும் இதை செய்து கொடுத்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சந்நிதி கடற்கரையில் ஆடி அமாவாசையை ஒட்டி குவிந்த குப்பைகளை தன்னார்வலர்கள் அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த பணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுமார் 1 டன் அளவிலான குப்பைகள் அகற்றப்பட்டன. கடற்கரை தூய்மையாக மாறியதைத் தொடர்ந்து தன்னார்வலர்களின் சமூக அக்கறைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மரத்தின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்த சிறுத்தையின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. முதுமலை செல்லும் சாலையோரம் இருந்த மரத்தில் சிறுத்தை ஒன்று அமர்ந்து ஓய்வெடுத்தது. இதனை அப்படியாக சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டை மார்க்கெட் இணைப்பு சாலை போதிய பராமரிப்பின்றி குண்டும் குடியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சாலை தற்போது தார் சாலைக்கான அடையாளமே இல்லாமல் மண் சாலை போல காட்சியளிக்கிறது. கனரக வாகனங்கள் செல்வதால் புழுதி பறப்பதுடன் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே புதிய தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி அருகே மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. கல்குமாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் வீடுகளில் தயார் செய்த கூழை வேப்பிலையால் அலங்கரிக்கப்பட்ட மண் பானைகளில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் அம்மனுக்கு கூழ் படைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் கட்டப்பட்ட மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி கடந்த மார்ச் மாதம் தொடங்கி வைத்த நிலையில் நேற்று பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்காமல் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் கட்டுமான தரம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது தொடர்பாக பொன்மணி IAS தலைமையிலான சிறப்பு குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள இக்குழு கோவில் மற்றும் உப கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டடங்களை பார்வையிட்டது. ஏற்கனவே உள்ள சொத்து பதிவேடுகளை மீண்டும் சரிபார்த்து ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளில் கோயில் சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.